இன்னைக்கு ஒரு பெரிய விவாதமாக இருக்கிற ஒரு விஷயம், நாம் ஏன் இன்னொரு உலகத்தை தேடணும்? இருக்கிற உலகத்தை காப்பாற்ற முடியாமல் ஏன் இன்னொரு உலகத்தை தேடுறீங்க? நாம் இருக்கிற பூமியிலேயே எல்லாம் இருக்கே. இதுதானே நம்ம ஒவ்வொருத்தரோட கேள்வியும். அதுக்கான காரணத்தையும் விளக்கத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் ஏன் இன்னொரு உலகத்தை தேடுகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த உலகம் இதுக்கு முன்னாடி கண்டு இருக்கிற பேரழிவுகளையும் நாம் பார்க்கணும். நெருப்பு பந்தாலான நம்மளோட பூமி உருவாகும் போது அந்த சமயத்தில் நிறைய சிறுகோள்களும், அதாவது அஸ்ட்ராய்டும் காமெட்ஸும் நம்மளோட கிரகங்களில் மோதிக்கிட்டே இருந்தது. அதுக்கெல்லாம் மேலே செவ்வாய் கிரகத்தை ஒத்துன அளவில் ஒரு கிரகம் நெருப்பு பந்து நம்மளோட பூமியை நோக்கி வந்து மோதுது. அந்த டயத்தில் உருவானது தான் நிலவு. அந்த மாஸ் எக்ஸ்டென்ஷனில் பூமி தன்னை இன்னொரு நிலைக்கு கொண்டு போகுது. பூமியை நோக்கி வந்த ஒரு விண்கல் நம்ம பூமிக்கு தேவையான நீருக்கு ஆதாரமான H2O கொண்டு வருது. அதற்கு பின் பூமி அடுத்த நிலை அடையுது. நீரால் சூழப்பட்ட நம்மளோட பூமி திடீர்னு நம்மளோட டிட்டானியம் பிளேட்ஸ், அதாவது சூப்பர் காண்டினென்ட்னு சொல்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்குது. பூமிக்கு அடியில் இருந்து வந்த அந்த நெருப்பு நிலப்பரப்பை மேலெழும்ப வைக்குது. இந்த வெடிப்புனால ஆஸ்திரேலியா சைஸுக்கு உள்ள ஒரு சிறிய காண்டினென்டல் உருவாகுது. இப்போ பூமி அடுத்த நிலையை ஒன்று அடையுது. அது என்னன்னா ஐஸ் ஏஜ். இந்த ஐஸ் ஏஜுக்கு அப்புறம் டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் நகர்ந்து ஒரு பெரிய சூப்பர் காண்டினென்ட்டை உருவாக்குது. இதோட பெயர் ரொட்டீனியா. ஆனால் ரொட்டீனியா உடைஞ்சி மறுபடியும் ஒரு சூப்பர் காண்டினென்ட் உருவாகுது. அதோட பேர் பனோஷியா. இந்த நேரத்தில் தான் பூமியில் உள்ள நீர்வாழ் உயிரினங்கள் நிறைய உருவாகுது. ஆனால் இதுவும் நிரந்தரமாக இல்லை. இந்த நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு பின்னால் பூமியில் மரங்கள் தோன்றுது. அதே நேரம் பல நீர்வாழ் உயிரினங்கள் நிலத்துக்கு வர முற்படுது. இப்போ சூப்பர் காண்டினென்ட்டாக இருந்த நம்ம பூமி அனைத்து டெக்டானிக் பிளேட்டுகளும் நகர ஆரம்பிக்குது. இதனால பேஞ்சியாங்கிற ஒரு புது அமைப்பு உருவாகுது. இந்த பேஞ்சியா காண்டினென்ட்டில் தான் டைனோசர் உருவாகுது. ஆனால் அதுவும் நிரந்தரம் இல்லாமல் போச்சு. பூமியில் மோதின மிகப்பெரிய விண்கல்லால் கிட்டத்தட்ட 90% உயிரினங்கள் அழிஞ்சுது. அதன் பின் சில மாற்றங்கள் உருவானது. இப்படி பல அழிவுகளை கண்ட பூமி இப்போ புது உயிரினங்களை உருவாக்குது. இங்கே தான் மனிதனமும் வளருது, மனித நாகரிகமும் வளருது. ஸோ இவ்வளோ பெரிய அழிவுகளையும் உருவாக்கத்தையும் கொண்டது தான் நம்மளோட பூமி. அப்போது இந்த பூமி நிரந்தரம்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. எப்படி ஆரம்பித்ததோ அதே நிலையில தான் ஒரு நாள் இந்த பூமி அழியவும் போகுது. இதுக்கு 4 காரணிகளில் சொல்லலாம். 1, இன்னைக்கு உள்ள கிளைமேட் சேஞ்ச் ஒருவேளை இல்லைன்னா கூட பூமி மிகப்பெரிய முக்கிய 3 காரணிகளால் அழியத்தான் போகுது. அதில் உள்ள மக்கள் பெருமளவில் இறக்க வாய்ப்பு இருக்குது. முதல், டெக்டானிக் பிளேட்ஸ் எப்போதுமே நகர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். இதோட நகர்வு மிகப்பெரிய சுனாமிகளையும் நிலநடுக்கங்களையும் உருவாக்கும். அது ஒரு காரணம். 2வது காரணம், நம்மளோட நிலா பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகுது. இது பூமியோட சுழற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திடும். ஸோ பூமி சுழற்சி இல்லைன்னா 100% நம்மளால் உயிர் வாழ முடியாது. இன்னொரு காரணம், நம்மளோட சூரியன் இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களில் நம்ம பூமியை முழுங்கிடும். எப்படி இருந்தாலும் பூமிக்கு அழிவுங்கிறது மாற்றமே இல்லை. இதெல்லாம் ஏற்படலைன்னா கூட ஏற்கனவே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அஸ்ட்ராய்டு இல்லை காமெட்ஸ் போன்ற சிறுகோள்கள் நம்ம பூமியை மோதலாம். அதுலேயும் நம்ம பூமியில் பெரும் உயிர்கள் அழியலாம். இவ்வளவு காரணிகள் இருக்கும்போது நம்ம இன்னொரு உலகத்தை ஏன் தேடுறோங்கிற கேள்விக்கு இதிலேயே விட கிடைச்சிடும். உண்மை என்னன்னா, இந்த பூமி நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. இன்னொரு பிளானட் தேடுறோமே, அதுவும் நிரந்தரம் இல்லை. சரி, இதையே நாம் தேடணும், இருக்கிற வரைக்கும் வாழலாமேன்னு நம்ம யோசிச்சோம்னா, இந்த தேடல்கள் எல்லாமே எதிர்கால சந்ததியினருக்காக தான். அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா இந்த தேடலோட புரிதல் உங்களுக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, நம்மளுக்கு தெரியாத சில மர்மங்களும் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்யுது. நம்மளோட தமிழ்நாட்டில்
மதுரை அருகில் உள்ள சிவகங்கை மாவட்டத்துல கீழடிங்கிற ஊர்ல நாம செஞ்ச அகழ்வாராய்ச்சியில 2600 வருடங்களே ஆன ஒரு நாகரிகத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அந்த நாகரிகம் மண்ணுக்குள்ள போயிருக்குன்னா அப்போ ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய பேரழிவு அந்த 3000 வருடங்களுக்கு முன்னாடி வந்திருக்கு. இதுதானே நிஜம். அதனாலதானே அது மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. அப்போ 3000 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு பேரழிவு நடந்திருக்கு பூமியில. நம்மளுக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்ச வரலாற்றை மட்டும்தான் இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னொரு உலகத்தை தேடுறதுல தப்பு இல்லை. அதே சமயத்துல இருக்கிற உலகத்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்லபடியா வாழ்ந்தோம்னா நம்ம தலைமுறைக்கு அது நல்லதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.